welcome back to the channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great and thank you for your support so far. And இன்னைக்கு ஒரு சின்ன ஷார்ட் ரைட் போகிறோம். நம்ம இன்னைக்கு ஈரோட்டில் இருக்கோம். ஈரோட்டிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் லைக் பெருந்துறை போகிறோம். ரீசன் பீயிங் இஸ் டு மீட் அ ஸ்பெஷல் பர்சன். கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம மீட் பண்ண போகிறது பார்த்தி ரைடர், பைக் ரைடர் தான். அவரை மீட் பண்ண கேட்டிருந்தேன். ஸோ ஹி ஹஸ் கிவன் மீ பர்மிஷன், லைக் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். டைமிங் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ இட் இஸ் அரௌண்ட் 6 o'clock in the morning. ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் போகலாம். போயிட்டு சன்ரைஸ் ட்ரோன் ஷாட்ஸ் கொஞ்சம் எடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ தட்ஸ் வாட் த பிளான் இஸ். ஸோ இப்போலேருந்து கிளம்புனா ஒரு 20 minutes பெருந்துறை ரீச் பண்ண முடியும். பட் வி கோன் ஸ்பெண்ட் சம் டைம் இன் த ரோட் அண்ட் தென் வி கோன் மூவ் ஃபார்வர்ட். ஹோப்ஃபுல்லி வீடியோ நல்லா வரும்னு நம்புகிறேன். அண்ட் பார்த்தி பைக் ரைடர் பிரதரை மீட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். நான் மீட் பண்ணேன்னா டெஃபினட்டாக வந்து இந்த vlog வரும். அண்ட் தமிழில் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்திருக்குமா இல்லையான்னு. இல்லைன்னா அந்த வீடியோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இட்ஸ் அரௌண்ட் 6:30. 25 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இங்கே ஈரோடு சுற்றி இருக்கிற ஊர்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா நிறைய மயில் இருக்குது. இப்போ வீட்டிலேருந்து வெளில வரும்போது ஒரு 3-4 மைல் இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் காட்டுறேன். இல்லைனா ஃப்யூச்சர் வ்ளாகில் வரும்போது வீட்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு மயிலில் நான் காட்டுறேன். புல்லட்டு வால்யூம் வர எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் ஆடியோ நம்மளுக்கு எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப நல்லா லவுடாக இருக்குது எக்ஸாஸ்ட்டு. ஆனால் எப்படி வீடியோவில் வருதுன்னு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு 1 week ஈரோட்டில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈரோட்டில் இருந்து சின்ன சின்ன இடத்துக்குலாம் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நேம்லி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து கொடிவேரி டேம் போகலான்னு ஒரு ஐடியா. ப்ளஸ் வந்து இங்கேருந்து கொஞ்சம் நியர்பை இருக்கிற சின்ன சின்ன டேம்ஸு அண்டு கொஞ்சம் நல்லா அழகான இடத்துக்குலாம் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது நீங்கள் ஃப்யூச்சர் வ்ளாகில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ரைடு. பர்பஸே வந்து பார்த்தி பைக் ரைடை பார்க்குறது மட்டும்தான், வேறு எந்த பர்பஸும் கிடையாது. அது வரத்துக்குள்ளே பெருந்துறையில் போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கரெக்டாக டைம் அப்படியே ஒரு 7:30 ஆயிரும் நம்புகிறேன் நான். இட்ஸ் ஆல்ரெடி 6:30 now. ஸோ டெஃபினட்டாக அப்படியே டைம் அப்படியே 8 மணி வரைக்கும் இழுத்துடலாம். மற்றபடி பார்ப்போம். இன்னும் மார்ச்சே வரலை. அதுக்குள்ளே வந்து பகலெல்லாம் சூரியன் வந்து சுட்டு இருக்குது. ஆனால் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகுது. செம்ம சில்லுன்னு இருக்குது. நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து சின்ன ரைடு போகிறதுனால வந்து நான் ரைடிங் ஜாக்கெட் போடல, வெறும் க்ளவுஸ் மட்டும் வேர் பண்ணியிருக்கேன். அது போதும் நம்புகிறேன். அண்டு கொஞ்சம் டிராஃபிக்கும் இல்லாத டைம் இது. ரெண்டாவது வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறேன். அண்ட் பீயிங் மோர் காஷியஸ் ஆல்சோ. இன்னும் சன்ரைஸ் ஆகலை. கொஞ்சம் பிரைட்னஸ் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் நான் கார் கற்றுக்கிட்டேன். ஒரு காரை ஓட்டி பழகின இடம் அது. ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல, வாய்ஸ் கேட்குதா எனக்கு தெரியல. பட் ஆனால் புல்லட் எடுத்து கிளம்பியாச்சு. இந்த கோப்ரோ ஆப் வந்து அப்பப்போ ப்ராப்ளம் பண்ணுது. அண்ட் கோப்ரோ ஆப் மூலமாக நம்மளால் வியூ பண்ண முடியல வீடியோவை. வெதர் கரெக்டாக தான் வந்து இல்லை ரெக்கார்ட் ஆகுதா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து வெதர் ஆங்கிள்லாம் கரெக்டாக தான் பார்க்க முடிய மாட்டேங்குது அவசரத்தில். அடிக்கடி கிராஷ் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து அதை செக் பண்ணல. ஹோப்ஃபுல்லி கரெக்டாக தான் வரும் நம்புகிறேன். ஸோ இது வந்து 2014 புல்லட் அது. அண்ட் இது வந்து ப்யூர் ஒயிட். அது மில்கி ஒயிட்டுன்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ் கால். இது வந்து ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். இந்த வண்டி இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து வரது கிடையாது, அப்போ மட்டும் தான் வந்தது. அண்ட் இது வந்து ஈரோடு அண்ட் கோயம்புத்தூர் பிளேசஸில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வந்து 2014 மாடல். இப்போ ஐ திங்க் இந்த ஒயிட் வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு புல்லட்டை பற்றி அந்தளவுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் தெரியாது. நசியனூர் வந்தாச்சு.
இங்கேருந்து ஹைவேஸை பிடிச்சிடலாம். ஓகே, லெஃப்ட் போனால் பெருந்துறை 10 கிலோமீட்டர் தான். அண்டு ரைட்டில் போனால் உங்களுக்கு வந்து சேலம் பவானிலாம் போகலாம். ஸோ நம்ம லெஃப்ட்டு தான் போகிறோம். ரைட்டில் போனால் கனெக்ட் ஆகலாம், பட் ரைட்டில் விட்டு சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம லெஃப்டில் வந்து போயிடுவோம். எப்போ எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது நம்புகிறேன். நான் நிறையா டைம் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இதுதான் ஒரே புல்லட் நான் வாழ்க்கையில் ஓட்டினது. வண்டி எடுத்த டைமில் ஒரு டைம் ஓட்டினேன், ஒரு க்ளோஸ் டு ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினோம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த வண்டி இப்போ தான் ஓட்டுறேன். சிட்டிங் பாஸ்டர் தான் வந்து ரொம்ப பிடிச்சது புல்லட்டில். அப்படியே நம்மன்னு ஒரு அப்படியே நெஞ்சு நிமித்தின்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதே டைமில் ஏன்னா வைப்ரேஷன் ஆகுதுன்னே தெரியாது. வண்டியில் வைப்ரேஷன் மேலே வைப்ரேஷன் ஆகுது, உடம்புலாம் குலுங்குது. அண்ட் அந்த டேங்க் பேக், ஓகே டேங்க் பேக் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்குது. நான் ஃபிட் பண்ணதெல்லாம் எஃப்ஜியில் வந்து இட்ஸ் பிளாஸ்டிக் ஒரு வாட்டவர் இட் இஸ் அந்த டேங்க்கு. அதனால் அதில் வந்து நான் ஃபிட் பண்ண மாட்டேன், பேக்கில் தான் நான் கட்டுவேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட்டில் வந்து நல்லா மேக்னெட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்படியே ஈஸியாக எடுத்தமாக வச்சமாக இருந்தது. பாதி நேரம் மிச்சமாக இருந்தது. பஞ்சு காடை போட்டு கட்டி ஐயோயோ. ஓகே, ஹைவேஸ் வந்தாச்சு. என்னோடய பழைய வ்ளாக்ஸ்லாம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் போய் பாருங்கள். கிவ் இட் அ ட்ரை. சும்மா ஒரு ஷார்ட் கொடுத்து பாருங்கள். ரியல் கார்ட் சீரீஸ் இல்லைனா கன்னியாகுமரி ரைட், ஜஸ்ட் ஒரு கிவ் எ ஷார்ட் பாருங்கள். ஒரு தடவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஃபீட்பேக் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேவரட் சேனல் போகலாம். இஃப் லைக் இட் டு சப்போர்ட் மை சேனல் ஆல்சோ. இங்கே ஹைவேஸும் ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்களா, அப்படியே இறங்குது ஏறி இறங்கி ஏறி. அநேகமாக இது வந்து இந்த ரூட் வந்து டுவர்ட்ஸ் கேரளா வரைக்கும் போகிற ரூட்டுன்னு நம்புகிறேன் நான். அதான் நினைக்கிறேன். லெஃப்ட்டில் போனால் பெருந்துறை போகிற மாதிரி இருக்குது. ரைட்டில் நிறைய பைக்ஸாக நிற்கிறாங்க. அநேகமாக ஏதாவது குரூப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பைக் நிற்குது. சொல்ல மறந்துட்டேன். இந்த vlog வர டேட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க February 14, வேலண்டைன்ஸ் டே. டு ஆல் தி லவ் அவுட் சைட், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. டு ஆல் தி மொரட்டோ சிங்கிள்ஸ், மெனி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பை. ஓகே, பெருந்துறை இவ்வளோ தான் போனோம். நான் அந்த பிரிட்ஜில் இருந்து ட்ரோன் ஷாட்லாம் சொல்லிட்டு மேலே வரேன் நான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் சன்ரைஸ் ட்ரோன் ஷாட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஊருக்குள்ளே போய்ட்டு ஒரு டீயை குடிப்போம். இட்ஸ் ஆல்ரெடி அரௌண்ட் 7:30 ஆகிடுச்சு. 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஊருக்குள்ளே போய் டீ குடிக்கல. நம்ம வரவையில் கொஞ்சம் நிறைய பைக்லாம் நின்றுந்தது. ஸோ ஏதோ குரூப்பாக இருக்கலாம். ப்ராபப்ளி போய் பார்ப்போம் ஏன்னா இருக்குது. ஏன்னா நம்ம குரூப் ரைடெலாம் பண்ணதில்லை. ஸோ
என்ன தான் பண்ணுறாங்கன்னு சும்மா அப்படியே போய் பார்ப்போம், தூரத்துலேருந்தே பார்ப்போம். இதில் எப்படி இறக்க போகிறேன்னு தெரியலையே. ஓகே, இதில் எப்படி இறக்குறது? ஓகே, இந்த இடம் போயிட வேண்டியதான். புல்லட் 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 புல்லட், அப்பாடா அப்பாடா, வந்தாச்சுடா. சூப்பர்ல. இந்த மாதிரி ரோட்டில் போகிறதுக்கு புல்லட் சூப்பராக இருக்கே. ஏஞ்சி நின்று ஓட்டினா கூட நல்லாயிருக்கும் போல இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே. ஆக்சுவலாக ஏஞ்சி நின்று ஓட்டினாலும் புல்லட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா லோ ஹேண்டில் பாருக்குனால ரொம்ப டைட்டாக பிடிச்சின்னு ஓட்டினேன் நான். ஏடிபி போவோம். ஏடிபியில் தான் நிறைய வண்டி பார்த்தோம். இங்கே ஒரு சின்ன ஹைவே ஹோட்டல் மாதிரி இருக்குது, நம்ம அங்கேயே போய் பார்ப்போம். ஈரோடு டு பெருந்துறை ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்கலான்னு வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் பண்ண முடியல. பட் ஆனால் வந்து பைக்கிங் கம்யூனிட்டி பிரதர்ஸ் கொஞ்சம் நல்லா மீட் பண்ணோம். ஸோ அவங்க கூட தான் வந்து இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். வேலண்டைன்ஸ் டே இன்ஜின் ட்ரைவ் பண்ணுறாங்க. பட் நம்ம ஒரு பிரதர் இங்கே இருப்போம். அவர் பிரதர், உங்கள் நேம் சொல்லுங்கள் பிரதர். ஹாய், என் பேர் வந்து மோகன். நம்ம யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ரைடிங் மான்ஸ்டர் 400. ரைடிங் மான்ஸ்டர் 400. ஸோ பர்சனலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து வி ஹேவிங் சம் குட் டைம். அண்ட் இது எல்லாமே பிளான்டே கிடையாது. ஸோ அவருக்கு என்ன தெரியாது, எனக்கு ஒரு மாதிரி தெரிய வீடியோவில் பார்த்துருக்கோம். சடனாக நாங்கள் வந்து பார்த்தோம். இட்ஸ் ஸோ ஹாப்பி. லைக் நாங்கள் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? வாங்க ப்ரோ, வாங்க எடுங்க, லெட்ஸ் ஹேவ் ஃபன். ஆல்மோஸ்ட் லைக் ஹாஃப் அன் ஹவர் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். வி ஹேவிங் குட் டைம் அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் பிரதர், நைஸ் மீட்டிங் யூ. ஓகே ப்ரோ, என் பேர் சுகந்தன். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா 100 kmph தமிழ் பைக்கர். ஸோ டிசம்பரில் தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பர் பிரதர். எல்லாமே நியூ சேனல் தான், எல்லாமே புது சேனல் தான். ஸோ வந்துட்டு என்னோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரைடிங் கேர்ஸ் பற்றி நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எது சூஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு இப்போ நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஏன் ஒரு ப்ளோவாக போகுது இல்லை. ஸோ அவரோட vlog பாருங்கள். அவர் vlog பார்க்குறவங்க என்னோட vlogகும் பாருங்கள். லெட்ஸ் சி. அண்ட் அப்புறம் இந்த நம்ம பைக்கிங் அந்த குரூப் பேர் வாண்டர் வீக்கெண்ட் வேண்டர்ஸ். வீக்கெண்ட் வாண்டர்ஸ். ஸோ பெருந்துறை பேஸ் ஆக்சுவலி வீக்கெண்ட் வேண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிரவீன் சொல்லிட்டு FG25 தமிழ்நாடு குரூப் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ ஓவரால் தமிழ்நாடு குரூப்பு. ஸோ அது பேஸ் பண்ணி நான் வீக்கெண்ட் வேண்டர்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஸோ பட் நம்ம குரூப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேர் சேலமில் இருக்கோம். பட் குரூப் இந்த ஊர் தான் அப்படின்னு பேஸ் கிடையாது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், ஸோ அந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒவ்வொரு வீக்கெண்டுமே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வேண்டர்ஸ் வந்து ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ எவ்ரி வீக்கெண்ட். ஏங்க எப்படி படுத்துறீங்க? எனக்கு 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 கெடுக்கிறதுக்குலாம் வேறு யாரும் தேவையில்லை, கூட நீங்களே போதும். Let's suppose that you were able every night to dream any dream you wanted to dream, the infinite multiplicity of choices you would have. ஓகே, இங்கே எல்லோரும் மீட் பண்ணியாச்சு. அவங்களுக்காக கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நான் எடுத்தேன். அவங்களுக்காக இல்லை, எனக்காக எடுத்தேன். லேட்டர் ஆன் வந்து நல்ல ஒரு அந்த குரூப் கம்யூனிட்டியோட வந்து நல்ல ஒரு பாண்டிங் கிடச்சிது. அவங்களோட அவங்களோட பைக்கர்ஸ் கிளப் பேர் வந்து வீக்கெண்ட் வாண்டரர்ஸ். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் சவுத். ஆக்சுவலாக இங்கே நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, லைக் அவங்க ஏடிவியில் ரொம்ப பிஸியாக இருந்தனால நான் லீட் பண்ணி கூட்டு போகிறோம் அவங்கள, லைக் டுவோர்ட்ஸ் பெருந்துறைக்குள்ளார. அங்கே ஒரு மெஸ் ஒன்று இருக்குது. அங்கே சாப்பாடு சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிக்கும். நான் அவங்ககிட்ட சொன்னேன், பிகாஸ் இங்கே ஏடிபியில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. அதனால் ஓகே ஃபைன் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டு போகிறோம். ஸோ எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்க பின்னாடி. நம்ம தான் வழி காட்ட போகிறோம். இன்னும் பார்த்தி ப்ரோவை மீட் பண்ணலை, இன்னும் டைமும் ஆகலை. அண்ட் அவர் நான் அனுப்பிச்ச இன்ஸ்டாகிராம் மெசேஜ் இன்னும் படிக்கல. அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிடுவார். கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. சரி பார்ப்போம். நான் நினச்சே பார்க்கல நம்ம இவங்களை மீட் பண்ணி குரூப் ஒரு பைக் குரூப் நிற்குது. நம்ம எதாச்சும் போய் கேட்குறோம், ப்ரோ நம்ம
லைனப் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாமா கேட்கும்போது தேவர் ஸோ வெல்கமிங் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிரவீன் அந்த குரூப்பில். ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி அட்மின் நினைக்கிறேன், லைக் லீடர் அவர் மாதிரி. நாட் கரெக்டாக தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் மாதிரி. அவர் தான் லீட் பண்ணியிருந்தார் மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டி அங்கே. வேலண்டைன்ஸ் டேலாம் கொஞ்சம் நல்லா நிறையா இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் நிறையா 2-3 பேர் யூடியூபர் இருக்காங்க. அவங்க லிங்க்ஸ்லாம் நான் கீழே போடுறேன், நீங்கள் போய் சேனல் பாருங்கள். யூ டெஃபினெட் லைக் இட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அவங்க சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் இது பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி மெஸ்ஸு. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி. ஸோ யாருன்றது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ எப்படி இருக்கீங்க? பார்த்தி ப்ரோ சர்ப்ரைஸ் என்ட்ரி. சென்னையிலேருந்து வந்தவர் இவர் தான் காலையில் வந்து கேட்டுருந்தாரு, கேட்டுட்டே இருந்தாரு. இவரோட இதெல்லாம் பார்த்தேன் நான். அவரு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு லிங்கேஸ்வரன் சேனல். நான் பார்த்தி பைக் ரைடர். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரில. பார்த்துருந்தீங்கன்னா இவரோட சேனலை பார்த்து, நம்ம சேனல் பார்க்குறீங்க, இவரோட சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் உளருது, நான் கொஞ்சம் ரெடியாக வரல, சும்மா திடீர்னு மீட் பண்ணோம், அதனால். அந்த வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஸ்பெஷல் பர்சனை மீட் பண்ண போகிறோன்னு. பண்ணுவோமா இல்லையான்னு சொல்லியிருந்தோம். லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ் என்னால் இன்றைக்கி மீட் பண்ண முடியுது. தேங்க்யூ பிரதர் ஃபார் கமிங். அவ்வளோ சீனெல்லாம் இல்லை, நம்மளும் நார்மலாக இருக்கிறதா, சும்மா ஜாலியாக. பர்சனலாக ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் பிரதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. பயங்கர வெயில், எதிர் வெயில் அடிக்குது இங்கே. மற்றவங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணுறக்காக தான் வந்தேன் நான். இதுலேயே சொல்லிடலாமா?